வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்சிருக்கிற சூதுகவும் பார்ட் 2 இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு ப்ராப்பரான சீக்வலாக அமைஞ்சிருக்கா, எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூதுகவும் பார்ட் 2 உடைய கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 கதையோட கனெக்ட் பண்ணி தான் இந்த பார்ட் 2 கதையும் வருது. ஸோ பார்ட் 1ல் வர ஒரு சில கதாபாத்திரங்கள் இப்போ பார்ட் 2லையுமே வராங்க. மிர்ச்சி சிவா எப்படி வராரு அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 1 விஜய் சேதுபதியோடைய அண்ணனா அருள்தாஸ் நடிச்சிருப்பாரு. அவர் டாக்டராக வருவார், படம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டாக தான் மிர்ச்சி சிவா இந்த படத்தில் காட்டப்படுறாரு. விஜய் சேதுபதியோடைய ஸ்டோரிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சூதுகவும் பார்ட் 1 உடைய டைம் லைன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2008 பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா ஆளுங்களை கடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு சம்பவமாய் தான் அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போ ஜெயிலுக்கு போனவர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா 2024 தான் ரிலீஸ் ஆகி வெளியில் வராரு. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய கடத்தல் தொழிலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வகையில் சூதுகவும் பார்ட் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் அருமை பிரகாசமா நடிச்சிருப்பாரு. அவரை கூட விஜய் சேதுபதியும் அவருடைய கேங்கும் கடத்துவாங்க. அதே அருமை பிரகாசத்தை இந்த படத்துல சிவா கடத்தணும்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, அவர் கடத்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோடைய மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த சூதுகவும் பார்ட் 2 யாருமே கேட்காத எதிர்பார்க்காத ஒரு சீக்வல். இந்த படத்தோடைய கதையை பார்ட் 1 கூட இவங்க கனெக்ட் பண்ண விதம் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்காகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை. இதுக்கு இவங்க கனெக்டே பண்ணாம பார்ட் 1 ஒரு தனி கதை, பார்ட் 2 வேற ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி கூட இவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஒரு கனெக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. சுத்தமா அது ஒர்க் அவுட்டே ஆகல. சூதுகவும் பார்ட் 1 படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதுல ஒன்று காமெடி. ஸோ படம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் சூதுகவும் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் காமெடி அப்படிங்கிறது சுத்தமா எந்த ஒரு இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகல. காமெடிக்கு சிரிப்பே வரல. நிறைய முயற்சி பண்றாங்க, பட் ஒன்றும் வேலைக்கு ஆகல. நிறைய இடங்கள்ல இரிட்டேட் தான் ஆகுது. சீக்வல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அதை அப்படியே பார்ட் 2லையும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்ட் 1 நம்ம பார்த்து முடிச்சாச்சு, நல்லா இருக்கு. ஓகே, பார்ட் 2ல வேற என்ன புதுசாக பண்ண போறாங்க, இந்த கதையை வேற எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக போறாங்க, அந்த மாதிரி தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணாம நம்ம பார்த்ததே திரும்ப பார்க்கறதுக்கு இதுக்கு நான் ஏன் இந்த படத்தை பார்க்கணும், பார்ட் 1 பார்த்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அப்படிதான் இந்த படத்துக்கும் இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 1ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்ட் 2ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகவும் பார்ட் 1ல விஜய் சேதுபதி காசை வாங்கிட்டு கண்ணாடி போட்டு நடந்து வர அந்த ஒரு சீன் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீன் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்திலயும் இருக்கு. அந்த சீனுக்கு முன்னாடி பொண்ணோட அப்பா கிட்ட விஜய் சேதுபதி போன்ல எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் இந்த படத்திலயும் மிர்ச்சி சிவா போன்ல பேசுறாரு. ஆனா அந்த படத்துல அந்த சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. பார்ட் 1ல விஜய் சேதுபதி கேரக்டருக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவருடைய கேரக்டருக்கு மாஸ் கொடுத்திருப்பாங்க, காமெடி கொடுத்திருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இந்த படத்துல மிர்ச்சி சிவாவுடைய கேரக்டர் அமையல. இந்த படத்துல அவர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதாங்கிற மாதிரி தான் இருந்தது. சூதுகவும் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக் ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருந்தது. சூதுகவும் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷ் நாராயணன் கம்போஸ் பண்ண அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நம்ம மைண்ட்ல ஓடும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸுமே நல்ல ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த சூதுகவும் பார்ட் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமா அமையல. அது பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், பெருசா அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த சூதுகவும் பார்ட் 2 உடைய ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சின்ன படம் தான். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours ஃபிலிம் தான். ஆனால் அப்படி இருந்துமே படம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியா இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கான காரணம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், ரெண்டு ஹாஃப்லுமே போர் அண்ட் லேக் அப்படிங்கிறது இருந்தது. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டா பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. மொத்தமா இந்த சூதுகவும் பார்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். பார்ட் 2ல கலட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, மிர்ச்சி சிவாவே சொல்லியிருந்தாரு. அவர் தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூதுகவும் பார்ட் 2 ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான். பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.